ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி நேர்களுக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா. உங்கள் வீட்டுக்கு கிருத்திகை, அஸ்பதி, பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் வீட்டுக்கு, மேசராசி நேர்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா. ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. 4ஆம் இடங்கிறது மனைஸ்தானம். ஸோ 2ஆம் இடத்துல மகாலட்சுமி, 4ஆம் இடத்துல புதன் அருமையாக இருக்குது. ராசிக்கு 2 நாள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தன குடும்ப வாக்குஸ்தானமும் சுகஸ்தானமும் நல்ல நிலைமையில் இருக்குது. அருமையாக இருக்குது. வருகிற 9ஆம் தேதி குரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ 9ஆம் இடம் சுபட்சமாகுது. ராசிக்கு 2, 4, 3, 9, 8 இந்த இடங்களில் மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் 4ஆம் இடத்துல சனி பகவான் சாரம் எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 10, 11 குடும்பம் சாரம் எடுத்திருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. மகாலட்சுமியோட அனுக்கிரம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வந்தால் மகாலட்சுமியே, எங்கும் அவளாட்சியே. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருந்து நல்ல பலன்களை கொடுப்பா. அடுத்து 3ஆம் இடத்துல போய் குரு கூட சேருவா. 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார் சுக்கிரன். சுக்கிரனோட சஞ்சாரம் அடுத்தடுத்து நல்ல விதமாக இருக்குது. ஸோ அடுத்து வருகிற ஆவணி மாதம் வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஆணி மாதம் 16ஆம் தேதி சரியா நேரில். இன்னும் அடுத்து வருகின்ற ஆடி, ஆவணி இன்னும் ஒரு 75 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரிங்க சார், இப்போ எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமியோட அனுக்கிரம் வேணும்னா வீட்டில் காமதேனு படம் இருக்கணும். காமதேனு படம் இல்லாதவங்க வாங்கிடுங்க. பூஜை ரூமில் காமதேனு படம் இருக்கணும். காமதேனு சிலை கூட இருக்கலாம். சரியா நேர்களே, நீங்கள் சிலையை வச்சு வழிபாடு பண்ணலாம். காமதேனு படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். படம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அலங்காரம் பண்ணணும். சந்தனம் குங்குமம் வச்சு பூசி விட்டணும். சிலைனா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணலாம். சரியா, வெள்ளிக்கிழமை இரவு பண்ணுறது மிகச்சிறப்பு. 8 to 9 சுக்கர உரையில் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா காலையில் 6 to 7 பண்ணலாம். தாய்மார்கள் நினச்சா பண்ணிடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணும். பொதுவாக பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறது நல்லது. 4 to 6க்குள்ளே எந்திரிச்சிடுங்க. 5:30 எந்திரிச்சிருங்க போதும். 5:30 எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா, வாச துளிங்க. சாணத்தை எடுத்து வாச துளிங்க. சாணம் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க, வெறுந்தண்ணியில் கூட தொழிங்க. சரியா, வெறுந்தரியத்தில் பஞ்சகவியம்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கி கூட தெளிக்கலாம். ஏன்னா கோமியம் கிடைச்சா கூட அதை கொஞ்சம் கலந்து கூட வாசலில் தண்ணியை தொளிக்கலாம். கோமியம் இந்த காலத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பசுமாடு எல்லா இடத்துல சிட்டிலலாம் கிடைக்காது. கிராமப்புறத்தில் கோமியம் கிடைக்கும், சாணம் கிடைக்கும். ஸோ அவங்க சாணத்தை தண்ணியில் கரைச்சி வாச முற்றத்தில் தொளிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, வீட்டுக்கு மகாலட்சுமியை நம்ம உள்ளேயே அலோவ் பண்ணுறதுக்குள்ள வழிபாடுகள், ஆரம்ப நிலைகள். வாசப்படியிலேயே மகாலட்சுமி வர்றதுக்கு, தெருவில் போகிற மகாலட்சுமி, வீதியில் போகிற மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு அந்த அமைப்பை நம்ம செய்கிறோம். சரியா, வீட்டின் முற்றத்தை வாசலை சுத்தப்படுத்துறது, சாணம் தெளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தினமும் செய்யணும். சார் எனக்கு சாணம் கிடைக்கல சார், கோமியம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க பஞ்சகவியம் வாங்கிக்கோங்க. பலசர கடையில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய டப்பாவை வாங்கிக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி வாச தொளிக்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாச தொளிச்சு எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். அடுத்து தண்ணியை தொளிங்க. எல்லாம் உங்கள் ஃபார்மாலிட்டிஸ் படி செஞ்சுட்டு ஒரு செம்பு தண்ணி, அந்த செம்பு பித்தளை செம்பாக இருக்கணும், இல்லைனா வெங்கல செம்பாக இருக்கணும், இல்லைனா செம்பு செம்பாக இருக்கணும். எவர் சில்வர் செம்பு வேண்டாம். மற்ற வேலைக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற வேலைக்கெல்லாம் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சகவியத்தை எவர் சில்வர் செம்பில் மிஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் செம்பில் உள்ள தண்ணியில் மிஸ் பண்ணக்கூடாது. பஞ்சகவிங்கிறது முக்கியமானது. அது கடையில் கிடைக்கும். அதை வாங்கி கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு அதில் ஊற்றிடுங்க. சரியா, அந்த செம்பில் உள்ள தண்ணியில் ஊற்றிடுங்க. அந்த செம்பு ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் போதும். 1/2 லிட்டரு சாம்பார் செம்பு. சரியா, நிறைய நான் சொல்லலை. சரியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எரிச்சல். சரியான வார்த்தை இருக்கட்டும். எதுக்கு சரியான்னு சொல்கிறேன்னா, அந்த காரியம் கரெக்டாக செய்யணும். செம்பில் அந்த பஞ்சகவியத்தை மிக்ஸ் பண்ணி மேல்டாப்பில் தொளிச்சு விட்ருங்க. வாசப்படி முன்னாடி, வீட்டுக்கு 2 புறம் சைடுலலாம் தொளிச்சு விட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வசதி இருந்தால் வீட்டுக்குள்ளேயும் தொளிச்சிடலாம். சரியா, உங்கள் சிறப்பு தான். அதுக்குள்ளே எல்லோரும் எந்திக்கணும். சில பேர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பெட்ரூம்லலாம் போய் தொளிக்க முடியாது. பூஜை ரூமில் வேணால் தொளிச்சிருவாங்க. சரியா நேரில் முற்றத்திலையும் தொளிச்சிட்டு கிச்சனில் தொளிங்க. ஏன்னா கிச்சனில் தான் மகாலட்சுமி இருக்கா. பரிபூர்ணமாக ஒரு வீட்டில் தெய்வங்கள் குடியிருக்கிற இடமே கிச்சன் தான். கிச்சனும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும். சமையலறையும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும். ஸோ சமையலறையிலும் பூஜை அறையிலும் அந்த தண்ணியை தொளிச்சிட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. இது ரொம்ப விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இது சாதாரண விஷயந்தான். இது பெரிய ஒன்றும் கிடையாது. சரியா நேர்களே, மகாலட்சுமி நேர்கள் உங்கள் வீட்டில் மனப்பூர்வமாக வாசம் பண்ணணும்னா வீட்டை இந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். முற்றத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே வீட்டில் பூஜை ரூமையும் சமையலறையும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை செஞ்சுருங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை காமதேனு படத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். அதுக்கு பாலாபிஷேகம் சிலை இருந்தால் பாலாபிஷேகம் பண்ணலாம். அதுபோக காமதேனு படத்தை எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா, காமதேனு படத்தை சாமியை பார்த்து வைங்க.
அது சாமிக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்டன்ட் சைடில் வைக்கக்கூடாது, சாமிக்கு பேரெல்லாம் வைக்கணும். அந்த பசு மாடு வந்து அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், பின்புறம் உங்களுக்கு தெரியணும். ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா, சிலையாக வச்சுருந்தீங்கன்னா திருப்பி தான் வைக்கணும். சரியா, சிலை வந்து உங்களுக்கு சிலையின் பின்பக்கம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா பசு மாட்டின் பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறா, ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் பின்பக்கத்தை நம்ம தொட்டு கும்பிட்றோம். சரியா நேர்களே? ஸோ காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பசுமாட்டின் பின்புறத்தை, அந்த காமதேனு சிலையோட பின்புறத்தை உங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோங்க. முன்புறம் வந்து சாமியை பார்க்குற மாதிரி இருக்கட்டும். ஆனால் அந்த காமதேனு சிலையை பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, தலையை திருப்பி தான் இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் மாட்டோட முகத்தையும் பார்க்கலாம், கண்ணுக்குட்டியும் பார்க்கலாம், மாட்டின் பின்புறத்தையும் பார்க்கலாம். அதனால் அந்த சிலையை வந்து சாமி சிலைக்கு எதுக்க வச்சுருங்க. உங்கள் வீட்டில் பூஜை ரூமுக்கு எதுக்கு அப்படி வச்சுட்டிங்கன்னா, உள்ளே வச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த சிலைக்கு வந்து பால விஷயம் பண்ணுங்கள், சந்தன குங்குமம் தொட்டு வைங்க, வெண்தாமரை பூ வாங்கி வைக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். வெண்தாமரை பூ வாங்கி அதை வந்து பூச்செரியில் வச்சிடணும். பூச்செரியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியெல்லாம் பண்ணிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து இனிப்பு கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா காமதேனு மகாலட்சுமியோட அம்சம், இனிப்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. அதனால் இனிப்பு வெள்ளை கலர் இனிப்பு வைக்கலாம். வெள்ளை கலர் ஜாங்கிரி வாங்கலாம், பர்பி வாங்கலாம், இல்லைன்னா பால்கோவா வைக்கலாம். எதுவுமே முடியலை சார் அப்படின்னா பாலை கச்சி அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டுருங்க, பால் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம். ஆனால் அதில் இனிப்பு இருக்கணும். சரியா நேர்களே? இதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிங்க. குறிப்பாக பெண்கள் செய்கிறது மிகச்சிறப்பு. ஆண்களும் இதில் கலந்துக்கலாம். ஆனால் பெண்களை முன்னெடுத்து தான் இந்த காரியத்தை செய்யணும், இந்த பூஜையை பண்ணணும். என்ன பண்ணணும், வெண்தாமரை பூவை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டு குங்குமத்தை எடுத்துக்கோங்க. குங்குமத்தை எடுத்துகிட்டு 108 தடவை வந்து அதில் போடுங்க. ஓம் காமதேனுவே நமக அப்படி சொல்லி போடலாம். 108 தடவை எனக்கு ரொம்ப அதிகம் சார், எனக்கு வேலை வெட்டிலாம் இருக்குது, நேரம் கிட்ட போக முடியாது, போகணும் அப்படின்னுங்கிறவங்க 54 தடவை சொல்லுங்கள். 54 5 4 9, நவக்கிரகங்கள் 9, 54 தடவை சொல்லிவிட்டு பூஜையை முடிங்க. அந்த வெண்தாமரையில் போட்ட குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. சரியா? பெண்கள் வந்து இதை தினம் நெத்தியில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், எல்லா காரியமும் ஜெயமாகும். சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய பலங்கள் இருக்குது. சரியா நேர்களே? இதை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜை தான், இவ்வளோ தான். சரியா? இதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது, அந்த மந்திரத்தையும் சொல்கிறேன், அந்த மந்திரத்தையும் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஓம் சுபகய வித்மகி காமதத்ரய சத்மகி தந்தோனோ பரஸ்வதியாத். இந்த மந்திரம் காமதேனு மந்திரம். இது சமஸ்கிருதத்தில் இருக்குது, எனக்கு வாய்க்க வரல சார் அப்படின்னா ஓம் காமதேனுவே நமகன்னு சொல்லுங்கள். நெய்வேத்தியத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுங்க. சரியா நேர்களே? இதை சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமியும் நவநிதியும் வீட்டில் இருக்கும். அஷ்டலட்சுமி நவநிதி வீட்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டிபாலர்கள் எல்லாருமே வீட்டில் வந்துடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நான் சொன்ன வேலையில் தான் பண்ணணும் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். ராகு காலம் அமகண்டம் இருக்கக்கூடாது, நல்ல நேரமாக பார்த்துக்கோங்க. சுக்கிர உரம் மிகச்சிறப்பு, அதுக்கு தான் காலையில் 6 to 7 சொன்னேன், இல்லைனா 2 8 to 9 பண்ணலாம். காலையிலே பண்ணுறது ரொம்ப சால சிறந்தது. எப்போயுமே காலையிலேயே பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்து வேலை வெட்டியை பார்த்துட்டு நம்மளுடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால் காலையிலே செஞ்சுருங்க, தாய்மாரில் செஞ்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய நேரம். என்ன, வெண்தாமரை பூ வாங்கி வைக்கணும். அதை முதல் நாளே வாங்கிடுங்க. வேலைக்கிழமையே போய் பூ மார்க்கெட்டில் போனீங்கன்னா வெண்தாமரை கிடைக்கும். வெண்தாமரை பூ வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் வெண்தாமரை பூ. அந்த பூ வாங்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் வந்து மேசராசிக்கு வந்து கிரகங்கள் நல்லா இருக்குது. சுக்கிரனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. பேச்சு நல்லாயிருக்கும், இதமாக பேசுவீங்க, ஃபைனான்ஸாலியாக இருப்பீங்க. குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும். பெண்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க, குடும்பத்துக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு, மிகச்சிறப்பு தான். விருச்சிகத்தை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல செய்திகள் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க நல்ல விதமாக வேலை வைப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 24/7 ஜூலை 24 வரைக்கும் இருக்கிறார். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்வார். சூப்பர். சரியா? 4ஆம் இடத்துல சந்திரன் வீட்டில் இருப்பார். மிகச்சிறப்பு. நான் சொன்ன மாதிரி ஆவணி மாதம் வரைக்கும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. வர வெள்ளி நல்ல வெள்ளி தான். சரியா? வர வெள்ளிக்கிழமை பண்ணலாம், அதுக்கடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அதுக்கடுத்து கொண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை இதாக வரும், போராட நட்சத்திரம் வரும். சரியா? போராட நட்சத்திரம் காலையில் 7 மணி வரைக்கும் இருக்கும், 7:20 வரைக்கும் இருக்கும். அந்த 7 மணிக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. 11/7/2025 ஆணி 27ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதி வந்து ஜூலை 11, தமிழ் தேதி வந்து ஆணி 27. காலையில் நீங்கள் வந்து 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணிடணும். சரியா? அன்றைக்கி வந்து ஓரளவு சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார். பௌர்ணமிக்கு மறுநாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் சந்திரனுக்கு ஒளி இருக்கும். சந்திரன் ஒளி இருக்கிற காலகட்டத்தில் செய்கிற பூஜை வலிமையாக இருக்குங்க.
அதனால தான் பௌர்ணமி பூஜை வந்து சிறப்பாக செய்கிறாங்க எல்லா ஊர்லேயும். நல்லா இருக்குது. சரி சார், வேறு என்ன சார் பலன் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல புதன் உயிர்கள் படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, சனி பகவான் சாரத்தில் புதன் போகிறாரு 10, 11 கூடன் சாரத்தில் 3, 6 கூடன் போகிறதுனால உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சிலவர் உத்தியோகம் பார்த்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது டபுள் வேலை பார்ப்பாங்க. ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் வேலையும் பார்ப்பாங்க, இல்லைனா தனியார்லேயும் வேலை பார்ப்பாங்க, ஈவினிங் டைம் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல லாபம் இருக்கும். இப்படி நல்ல அளப்பரிய பலன்களை கிரகங்கள் செய்துங்க. சுக்கிரன், புதன், சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வருகிற ஜூலை 7ஆம் தேதி 12ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. ஸோ அவர் வந்து விரைய சனியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குறாரு. இடம் மாறலை, ஆனால் நிலை மாறுறாரு, தலைகீழாக இயங்குறாரு. அதனால் வந்து கொஞ்சம் கிரிப் குறையும், 12ஆம் இடம் கிரிப் குறையும். அயனசேன போக நல்லாயிருக்கும், விரயம் குறையும், அலைச்சல் குறையும், ஆள் நிம்மதியாக இருப்பீங்க. விட்டு அலைஞ்சு திரிஞ்சு அங்கிட்டு சுற்றிட்டு இருந்தீங்களா, இனிமேல் ஒழுங்காக வீட்டில் போய் உட்காருவீங்க. அந்த அலைச்சலை வந்து சனி பகவான் வந்து குறைப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவான் வந்து ராசிக்கு 10, 11 கூடியவன். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு, சில சௌபாகியத்தை ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்குமாங்க. ஸோ சனி பகவான், சுக்கிரன், புதன், குரு இந்த 4 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குது. செவ்வாய் தான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகளால் சில சிரமங்கள் படுற மாதிரி இருக்கும். அது வந்து 24ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும், ஜூன் 24 வரைக்கும் தான். அதுக்கிட்ட அது சரியாக போயிடும். 6ஆம் இடத்து செவ்வாய் போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ வருகிற ஜூலை 24 தான் முடிஞ்சு போச்சு. ஜூலை 24க்கு மேலே செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு மூச்சு விடுவீங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கிறீங்க, விரைய சனியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சரியாக போகும். இந்த வழிபாடு பண்ணுங்கள். இந்த காமதேனு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மகாலட்சுமியோட அனுக்கிறம் நல்லபடியாக கிடைக்கும். 2, 7 கூடிய சுக்கிரன் வலுப்படுவார். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்பி வரும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும். ஒரு நீர்க்கிரகம் நல்ல ராசியில் இருக்கிறாரு, விவசாயம் பலிதமாகும், கணவன் உறவு நல்லாயிருக்கும், திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீரும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். அதுபோக வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அனுசரித்து போவீங்க, சொந்த பந்தத்தினுடைய இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நல்லா செய்வார். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறனால வீட்டில் பசுமாடு வளர்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். காமதேனு பசுமாடு தானே, அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா அந்த பால் வளர்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். கால்நடை வளர்க்குறவங்க, குறிப்பாக பசுமாடு, அது என்ன சொல்லுவாங்க, கால்நடை வளர்ப்பு, பசுமாடு, இதெல்லாம் விவசாயம் சார்ந்தவர்கள் தான் வீட்டில் வளர்ப்பாங்க, கிராமத்தில் வளர்ப்பாங்க, அவங்களும் நல்லாயிருக்கும். சில பேர் மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல காலகட்டமாக இருக்குது. அதைத்தான் நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல புதன். சுக்கிரன் ஸ்ரீ, புதன் பெருமாள் பதி, ஸ்ரீபதி யோகம் இருக்கிறது 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும். நல்ல அமைப்பு தாங்க. இப்படித்தான் சில நேரங்களில் வந்து கிரக நிலைகள் நல்லா உட்காந்துக்கிறோம். புதன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் நல்லா இருக்கும், செய்கிற காரியம் நல்லா இருக்கும், கர்மம் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே அது ஒரு அர்த்தம் இருக்கும். சில நேரத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் அர்த்தமற்றதாக இருக்கும். நமக்கே வந்து அது தெரியும், என்னடா வேலை பார்க்குறோம், ஒரு வகத்தொகை இல்லாமல் வேலை பார்க்குறோம், இதனால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி நினைப்போம். ஆனால் இந்த காலகட்டம் வந்து மேசராசிக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கும், சரித்திரத்தில் நிற்கும். இந்த காரியம் இப்போ பண்ணிட்டீங்கன்னா அதோடைய பெனிஃபிட் பின்னாடி தெரியும். அது 4 பேர் 4 விதமாக நல்ல விதமாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வீங்க. பூஜை புனஸ்காரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு புதன், கடகத்தில் உட்காந்து நல்லாயிருக்கும். பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும், வைஷ்ணவ வழிபாடு நல்லாயிருக்கும். மகாலட்சுமி வழிபாடு வைஷ்ணவ வழிபாடு தான். அது வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த காமதேவனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக குடியிருப்பா. சரியா நேர்களே, இதெல்லாம் செய்யுங்க. பலன்களும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து எந்த இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, தலைக்கவசம் மாட்டிக்கோங்க, சேஃப்டி பெல்ட்லாம் போட்டுக்கோங்க. அதுபோல் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. மூத்த சகோதர வழியில் சில செலவுகள் இருக்கும். அதுபோக லாபம் வந்தாலுமே அந்தளவுக்கு பூரணமாக வராது, பரிபூர்ணமாக லாபம் வராது. பெனிஃபிட்டு உங்களுக்கு வர வேண்டிய தொகை 1 கோடி வர வேண்டியது இருக்குன்னா பிட்டுப்பிட்டாக தான் வரும். 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம்னு வரும். கோடி அப்படின்னு ஒரு உதாரணத்தை தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் கோடிகள் கிடைக்காது. சில பேருக்கு 1000 கிடைக்கலாம், லட்சமாக கிடைக்கலாம், உங்கள் ஏற்ற மாதிரி. சரியா நேர்களே, அதனால் அந்த செவ்வாவுடைய சிலைப்பாடு இப்போ சரியில்லை. செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. அவர் சாணப்பலம் பட்டு இருந்தாலுமே செவ்வாயோட சேர்ந்து கேது கூட சேர்ந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு.
அதுபோல் சனியும் வந்து வக்கரத்தில் இருக்கிற வக்கரம் அடைஞ்சிட்டாரா நல்ல பலனை கொடுப்பாரு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இல்லை. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. வீட்டுக்கு வேண்டிய நகை நெட்லாம் வாங்கி போடுவீங்க, நல்லாயிருக்கும். சரியா, ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பாரு. 9ஆம் தேதிக்கு மேலே கொடுப்பாரு. ஜூலை 9க்கு மேலே வக்கர அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துடுவார். நல்லாயிருக்கும். சார் வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னம்னா, மேசராசிக்கு வந்து மேன்மை அதிகரிக்கும் காலகட்டம். அலுவலம் உத்தியோகத்தில் வந்து உங்கள் திறமை பாராட்டப்படும். தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி, உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லபடமாக பார்க்கப்படுகிறது. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். நேரத்தை தவற விடாதீங்க. செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருங்க. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதனால் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். அந்த உயர்வால் உங்களுக்கு ஒரு உன்னதமும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கும், பாண்டிங் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பாண்டிங் இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சொந்த பந்தத்தில் ஒன்று சேருவார். நல்லாயிருக்கும். குறிப்பாக தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். தாய்மாமன் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதுபோக மனைவியை பெற்றவர்கள், கணவனை பெற்ற மாமனார் மாமியார் இவங்களோட ஆதரவு கூடுதல் சிறப்பாக படுகிறது. சுபகாரியங்கள் மலமல நடக்கும். இருப்பினும் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சரியா நேரில் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவினா கணவனா மனைவி, உங்கள் பார்ட்னர் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்கிற வேலையில் நேரடியாக கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கவனம் அதில் நேரடியாக இருக்கணும். உங்களுடைய டைரக்ட் அட்டென்ஷன் அதில் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா மற்றவங்க எதனாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாங்க. புதிய முதலீடு எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து செய்யுங்க. ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இன்றைக்குமே புதுசாக ஒரு பெரிய மாத லெவலில் செய்கிறோம், ஒரு மாதம் ஒன்று செய்ய போகிறோம்னா கோச்சார பலன்கள், அந்த ராசி பலன்களாக கேட்டு செஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தை செக் பண்ணணும். மேசராசி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு தசாபத்தி எப்படி இருக்குது, அந்த தசாநாதர்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க, @% கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து செய்யணும். அப்புறம் காலை வச்சுட்டு ஐயோ அப்பான்னு சொல்லக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை வைக்கக்கூடாது. இன்றைக்குமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், திட்டங்கள் செய்ய போகிறோம்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். நல்ல ஜோதிடர் கொடுத்து பார்க்கணும். நம்ம ராசி எப்படி இருக்குது, ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு, நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரம்னா பூர நட்சத்திரம் நல்லா, பரணி நட்சத்திரம் பிறகு நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து மேச ராசியில் வந்து துலா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, லக்கணாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. தசை நடக்கணும்ல, தசை வந்து குரு தசை நடக்கு. குரு எப்படி இருக்காருன்னா சரியில்லை. 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. மிதுனத்தில் கொஞ்சம் பகமைப்பட்டு சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. ஸோ குரு தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா இல்லாமல் இருக்கும். அதுலேயும் குரு தசையில் வந்து துலா லக்கணத்துக்கு வந்து குரு தசையில் வந்து குரு புத்தி நல்லா இருக்காது. அதேமாதிரி செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது, சூரிய புத்தி நல்லா இருக்காது, சந்திர புத்தி நல்லா இருக்காது, மற்ற புத்தியெல்லாம் நல்லாயிருக்கும். மேசராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசையில் வந்து குரு தசை சனி புத்தி, புதன் புத்தி, ராகு புத்திலாம் நல்லாயிருக்கும். சூரிய சந்திர செவ்வாய் புத்தி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. செவ்வாய் புத்தி ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராசிநாதனை வரதுனால மத்திய பலனை கொடுப்பாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். ஜாதகத்தில் தசாநாதனுடைய அமைப்பை பார்த்துக்கிட்டு, தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கணும். பெரிய புது திட்டங்கள் போடுறீங்கன்னா, முதலீடு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக அரசாங்க வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி இருக்கும், பெருமை இருக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு போவீங்க. சரியா, உங்களை பற்றி பேசுவாங்க, அடுத்த லெவலுக்கு போகிறது நல்ல வாய்ப்பாக இருக்குது. திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறை சின்னத்திரை சிறப்பாக இருக்கும். படைப்பாளிகளுக்கு நல்லாயிருக்கும். டைரக்டர் வேலை பார்க்குறவங்க, கதை கற்று எழுதுறவங்க, கிரியேட்டிவ் வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக படிக்கப்படுகிறது. மாணவர்கள் நல்லா படிக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குது, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் சுக்கிரனை சனி பார்க்குறாரு. இங்கேருந்து பார்க்குறாரு, 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு. 12ஆம் தேதி வரைக்கும் அந்த அழுத்தம் இருக்கும். 12/7/2025 ஜூலை 12 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அதனால் வருகிற ஜூலை மாதம் வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கணும். கண்ணன் மன உறவையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரியா, ஏன்னா சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. வீடு மனை வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை 12க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை 12க்கு மேலே நல்ல ஒரு பெரிய மாற்றம் வருங்க. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சரியா, ஜூலை 12க்கு மேலே வந்து மேச ராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். அதுபோக வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இரவு எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, லாங் டூர் போகிறீங்கன்னா நல்லபடியாக போய்ட்டு வாங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா, இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அடுத்து செவ்வாய் பார்வைக்கு வருவார். ஸோ இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப மிட் நைட்டிலலாம் போய்ட்டுருக்க வேண்டாம். எங்கே போனாலும் ஒரு 10 மணியோடு வந்துடுங்க. சரியா, சும்மா வண்டியை எடுத்துகிட்டு நைட்டில் 2 மணிக்கு போகிறது, 3 மணிக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது பைபாஸில், அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்படி போகிறதா இருந்தால் வாடகை டிரைவரை போட்டுக்கோங்க, நீங்கள் ஓட்டாதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு சொல்கிறேன். உடம்பை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், போன் சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம், எலும்பு வலி, கைகால் அலைச்சல் இருக்கலாம், அசதி இருக்கலாம், கண் பார்வையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்த சனி வேறு பார்க்குறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு, 7 குடைவனும் 7க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். சரியா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். காமதேனு வழிபாடு மிக சிறப்பை தரும்.
வெள்ளிக்கிழமை அந்த வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கை அம்மனையும் கும்பிடலாம், காளி அம்மனையும் கும்பிடலாம். பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் கும்பிடுங்க. வருகிற பௌர்ணமி 11ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். சரியா? 11ஆம் தேதிக்கு நாள் வரும்னு நினைக்கிறேன். அதையும் சொல்லிடுவோம். எவ்வளவோ சொல்லியாச்சு, இதையும் சொல்லிடுவோம். என்னென்ன சில பேருக்கு ஞாபகப்படுத்துறது தான் முக்கியம். 10ஆம் தேதி வருதுங்க பௌர்ணமி. சரியா? 10ஆம் தேதி 3 மணி வரைக்கும் இருக்குது. 10ஆம் தேதி இருக்குது. 10ஆம் தேதி பௌர்ணமி. காலண்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி பௌர்ணமி, ஆணி பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்க அருமையான அமைப்புங்க. பௌர்ணமி முன்னிட்டு மேச ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 9 3ஆம் இடத்துல பௌர்ணமி நடக்கும். ஆணி பௌர்ணமி சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 4 கூடையவன் 9ஆம் இடத்துக்கு அருமையான அமைப்பு. தாய் தப்பனால நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 4 கூடையவன் 4க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே ஒளிச்சந்திரனாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 2 3 4 இடம் வலுப்பெறும். குடும்பம் நல்லாயிருக்கும். ஆள் தைரிய வீரமாக இருப்பீங்க. இளைய சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திரன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? பௌர்ணமி வரைக்கும் நல்ல சிறப்பான பலன்கள். இப்படி தான் பலன்கள் மாறும். இப்போ இந்த நம்ம லிஸ்ட்டில் சந்திரனும் சேர்த்துக்கலாம். சுக்கிரன், புதன், குரு, சனி பகவான், சந்திரன் இவங்க 5 பேரும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குரு மட்டும் தான் கொஞ்சம் மத்தியமமான பலன் கொடுப்பாரு. அடுத்து வருகிற நாட்களில் அதுவும் மாறும். சரியா? குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. உபயசேன சனத்தில் மிதுனத்தில் பகமாக பெறுவார். அடுத்து வக்ரமாயி அதிசாரமாயி இங்கே முன்னாடி வருவார். எங்கே வருவார்? கடகத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம். அது நாள் இருக்குது. அக்டோபர் 18ஆம் தேதி வருவார். 18ஆம் தேதி வந்து உச்சமடைவார் 4ஆம் இடத்துல. அது ஒரு வகைக்கு நல்லது தான். சரியா? 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு பலன்கள் தனியாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா இது இப்படித்தானே உறுதியாக சொல்ல முடியாது. ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒன்று குறுக்க போகும். சரியா? ஏன்னா கிரகங்கள் அப்படித்தான் இருக்குது. தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. சரியா நேரில் பூமியும் சுற்றுது, மற்ற 8 கிரகங்களும் சுற்றுது. மொத்தம் 9 கிரகங்களும் சுற்றுது. ஸோ பூமியை சேர்த்து 10 கிரகம். ரைட் நேர்களே, பார்ப்போம். சரியா? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து சும்மா மேசராசி பரணி நட்சத்திரம்னு போடாதீங்க. இப்படியெல்லாம் போட்டாலாம் பலன் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பலன் சொல்ல முடியும்? ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு மீனிங் இருக்கணும். பரணி நட்சத்திரம், துலா லக்கணம், எனக்கு வந்து இப்போ குரு திசை நடக்குது, இல்லைனா ராகு திசை நடக்குது, ராகு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு போடணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதக கடத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் மேசராசினியர்கள். சும்மா எதுவும் தெரியாமல் சும்மா எதையும் பார்க்காம மொட்டையாக போடுறது. எவனா சொல்லியிருப்பான் நீ பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், ஒன்று பரணி நட்சத்திரம் மேசராசின்னு போட்டால் எப்படி பலன் சொல்ல முடியும்? பரணி நட்சத்திரம் மேசராசின்னு இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பரணி நட்சத்திரநாதன் நல்லா இருக்கிறார். அதை வச்சு தான் சொல்ல முடியும். என்ன லக்கணம், என்ன தசை நடக்குது, அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறார், இப்படி சொல்ல தகவலை சொல்லணும். தகவல் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன்களை நான் கிளாரிட்டியாக சொல்லுவேன். எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் வரணும். எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மீனிங்காக இருக்கணும். அர்த்தமற்ற கேள்வியும் பொருத்தமான பதிலுமாக இருக்கணும். அர்த்தமான கேள்வியும் பொருத்தமான பதிலும் இருக்கணும். கேள்வியில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சாதாரண மட்ட மக்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த பொழுதுபோக்காக கேட்குறவங்க, வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. வேப்ப மரத்திடையில் உட்காந்து கேட்குறவங்க, கட்டில் படுத்துட்டு கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் சத்தியமாக புரியாது. அவங்களாம் ராசி பலன்லாம் கேட்காதீங்க. ராசி பலன் கேட்கணும்னா கோயிலுக்கு போகிற மாதிரி தான். எப்படி கோயிலுக்கு போகும்போது நம்ம புனிதமாக சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் நல்லா ஒரு சுத்தமாக போகிறோமோ அது மாதிரி பலன்களை கேளுங்க. சும்மா கண்ணாபண்ணு பலன்களை கேட்குறது அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி யூடியூப்பில். சரி, எதை என்ன நேரம் கேட்குறது கிடையாது. அதனால் ராசி பலன் கேட்கணும் முதல் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாதக கட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ராசி கட்டத்தில் கிரக நிலையில் எந்த வீட்டில் இருக்குது, ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு, செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, ஒரு லக்கணத்தில் பிறந்தோம்னா லக்கணாபதி எங்கே இருக்கிறாரு, என்ன தசை நடக்குது, அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். முதல் அந்த 12 வீடு பேரை தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பலன் கேட்டிங்களா சும்மா தான். சரியா? என்னமோ சொல்லுவாங்களே, நெல் குத்துன தண்ணியாக இருக்காது, புல் குத்துன தண்ணியாக போயிடும். சரியா? வேஸ்ட்டு. ஓப்பனாகவே சொல்கிறேங்க. நிறைய பேர் இதில் சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல. உண்மையை தானே சொல்கிறேன். உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாணவன் நல்லா இருக்குன்னு சில வார்த்தைகளை சொல்லத்தான் செய்வார். அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதக கடத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன். எனக்கு உங்கள் கேள்வியை பார்த்தோன்னே பலன் சொல்லணும்னு ஆர்வம் வருங்க. அந்தளவுக்கு கேள்வி கேட்கணும். சரியா? தூண்டில் கரெக்டாக போட்டோம்னா மீன் சிக்கும், குறி கரெக்டாக வச்சோம்னா வேட்டை இருக்கும். சரியா? கேள்விகள் நீங்கள் கிளாரிட்டியாக கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக பதில் சொல்லிடுவேன். நான் பார்த்துட்டே தான் வருவேன். சும்மா மற்ற யூடியூப் ஜோசியர் மாதிரிலாம் நம்ம கிடையாது. நம்ம சேனலை வேணால் போய் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான். சரியா? கண்டிப்பாக ஷார்ட்டாக சொல்லிடுவேன் நான். அதுக்கு பரிகாரம் சொல்லுவேன், வழிபாடு சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நம்மளையும் கொடுப்பார். அசுபதி பரணி கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு மகாலட்சுமி காமத்தின் வடிவில் எல்லா நலங்களையும் கொடுப்பாள். சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாள். அஷ்டலட்சுமியின் செல்வத்தை பற்றி அந்த நவநீதிகளை பற்றி நல்லபடியாக இருங்க. வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.